வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற 276 தலங்களுக்கு தினமும் பயணிக்கின்றேன். இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் 50வது தலம். அரை சதம் அப்படின்ற ஒரு மைல்கல் நம்ம பயணத்தில் இப்பொழுது வந்துவிட்டது. சரி, இந்த தலம் எங்கிருக்கிறது? ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்றால் கோயில் என்ற சிதம்பரத்தை சுற்றியுள்ள தலங்கள், அதன் பிறகு சீர்காழியை சுற்றியுள்ள தலங்கள், மயிலாடுதுறையை சுற்றியுள்ள தலங்கள், கும்பகோணத்தை சுற்றியுள்ள தலங்கள், அந்த பேருந்து மார்க்கம் பேருந்து நிறுத்தத்தை அதை தான் மையமாக கொண்டு நம்ம போகிறோம். சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம்னு போனோம். ஆனால் அந்தந்த இடத்துல இருக்கிற பிரசித்தி பெற்ற ஒரு பிரபல கோயிலை தான் நம்ம தரிசிப்போம். ஆனால் நம்முடைய இந்த தேவார பாடல் பெற்ற பயணத்தின் மூலமாக இந்தந்த நிறுத்தத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலையும் அதை சுற்றியுள்ள மற்ற பாடல் பெற்ற தலங்களையும் தரிசித்தோம். இப்போ கும்பகோணம் வரை வந்துட்டோம் இல்லையா? அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா திருவையாறு அப்படின்ற ரொம்ப அழகான தலம். அந்த தலத்துக்கு பக்கமாக இருக்கக்கூடிய திருப்பழனம் அப்படின்ற தலத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இப்போ எல்லா சிவனைய செல்வர்களும் அப்படியே கண்ணை மூடிண்டு ஒரு பூசலார் நாயனார் மாதிரி, வாயிலார் நாயனார் மாதிரி மனசுக்குள்ளேயே அந்த சிவாலயத்தை நாம் வலம் வந்து பிரார்த்திப்போம். கண்ணை மூடினா ரொம்ப பழமையான இடம். 3 நிலைகள் கொண்ட ஒரு சிறிய கோபுரம். கோடி கும்ப தரிசனம், கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று வணங்கி கொண்டு இந்த 50வது வடகரை தலத்திற்குள் பிரவேசிக்கின்றோம். கொடிமரம் கிடையாது. ரொம்ப எளிமையான அழகான அமைதியான கோயில். இறைவனுடைய அழகு நாமம் ஆபத் சகாய ஈஸ்வரர். அம்பிகையின் பெயர் பெரிய நாயகி. இதே ஆபத் சகாய ஈஸ்வரர் என்ற பெயரில் பல இடங்களில் இறைவன் அருள் பாலிக்கின்றார். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் பழமையான ஒரு தீர்த்தம் இருந்தது. காலத்தால் அந்த தீர்த்தம் இப்போ இல்லை. அப்போ இந்த ஆலயத்திற்கான தீர்த்தம் என்று நாம் கொண்டாடுவது காவிரியை தான். இப்படியே காவிரியை சுற்றியுள்ள தலங்கள் தானே இந்த ஆலயங்கள் எல்லாமே. இந்த ஆலயத்திற்கான தல விருட்சம் வாழை. பொதுவாக வாழை